தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 24 இறை வசனங்கள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவரிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா என் கிழமை ஏப்ரல் 9ஆம் தேதி 2026 வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. ஓகேங்களா? அதுவும் எப்படி, வெறும் ஆவியை மட்டும் கிடையாது, உடலோட. ஓகேங்களா? அதனால பாருங்க, அவரு பேய்க்கெல்லாம் உடம்பு இருக்கா, இல்ல எனக்கு இருக்கு பாரு, ஸோ நான் உயிரோட, உடலோடவே நான் உயிரோட எழுப்பப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி என்ன சொல்றாரு, உடலையே காட்டுறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவரு உணவு உண்றாரு பாருங்க, மீன் கொடுக்குறாங்க, அந்த மீன் எடுத்து சாப்பிட்றாரு. ஓகேங்களா? ஸோ ஏசப்பா எப்படி உயிர்த்தெழுந்தாரு, உடலோடவே உயிர்த்தெழுந்தாரு. ஓகேங்களா? நாம நினைக்கக்கூடாது ஏதோ ஆவியால வந்தாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அவரு உடலோடவே உயிர்த்தெழுந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்றாரு, நான் வந்து இப்படி உயிர்த்தெழுவேன், நான் இப்படி பண்ணுவேன்ட்டு பழைய ஏற்பாட்டிலே நிறைய இடத்துல சொல்லியிருக்குல்ல, அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்படி நீங்க நேர்ல பாக்குறீங்க, நீங்க தான் சாட்சிகள்னு சொல்லிட்டாரு. நாமளும் நம்முடைய வாழ்க்கையை ஏசப்பாவுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவை போல இயேசு நன்றி மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.